உலகத்து மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் TechLancer. ஸோ இப்போ என் கையில் என்ன மொபைல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Vivo V9. ஸோ இந்தியாவில் லான்ச் ஆன முதல் நாட்ச் ஃபோன். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் வந்து கிடச்சிது. நம்ம நண்பர் வந்து வாங்கியிருந்தார். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சும்மா இந்த ஃபோன் எப்படி இருக்குது, என்னோட தாட்ஸ் இந்த ஃபோன் பற்றி எப்படிலாம் இருக்குது அப்படின்றதா இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த Vivo V9 Youth இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு ஸ்க்ரீன் சைஸ் பார்த்திங்கன்னா 6.3 இன்ச் ஸ்க்ரீன் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 19:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் IPS LCD பேனல் இருக்குது. கார்னிங் குளிரா கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 3 வெர்ஷனில் வந்துருக்கு. நாட்சும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் பார்க்கல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் உங்களுக்கு வால்யூம் ராக்கர் கீயும் பவர் பட்டன் இருக்குது. அதே மாதிரி பின்னாடியும் உங்களுக்கு பார்த்தா ரொம்ப ப்ரீமியம் லுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. Vivo பிராண்டிங் இருக்குது. கோல்டிங் பிளேட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் பார்க்க ரொம்ப ஸ்லீக்காக இருக்குன்றது சொல்லலாம். பார்த்திங்கனாலே தெரியும் 150 கிராம்ஸ் தான் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் வந்து இருக்குது. ஸோ பின்னாடி பார்க்கல உங்களுக்கு கேமரா பார்த்தீங்கன்னா 16+2 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 30 ஃப்ரேம்ஸ் per செகண்ட் உங்களால் வந்து எடுக்க முடியும் 1080p வந்து. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 மெகா பிக்சல் f2.0 அப்பச்சரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம், ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்றத சொல்லலாம். ஃபோனோட கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ USB போர்ட் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஜாக் இருக்குது, மைக் இருக்குது, அதோட ஸ்பீக்கரும் உங்களுக்கு பாட்டமில் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து கீழே இருக்குது. ஸோ ஃபோன் நான் வந்து மொத்தமாக யூஸ் பண்ணுற வரையும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஹார்ட்வேர் வைஸ் பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா இருந்தது. ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்குன்றதுல எந்த ஒரு ஆட்சேபனையுமே இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹேண்ட்ஸ் ஆன் ஃபீலும் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன மாதிரி இன்டர்னல் ஸ்பெசிஃபிகேஷன்றது பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா Snapdragon 450 சிப்செட் கொடுத்துருக்காங்க. Adreno 506 வந்து போயிட்டுருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா FunOS 4.0 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு 1.8 GHz வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஓவராலாக உள்ள செட்டிங்ஸில் எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்காத நிறைய செட்டிங்ஸ் இந்த பர்டிகுலர் ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் FunTouch OS இவங்களோடது 4.0 வந்து இப்போ வரைக்கும் இருக்குது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 8.1 இந்த ஃபோனில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயம். அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4G 2G 3G எல்லா சப்போர்ட்டுமே இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இருக்குது. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம். ஸோ இதுதான் நமக்கு ஃபோனில் பிடிச்ச விஷயம். ஃபேஸ் அன்லாக்கும் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கேமரா டிபார்ட்மெண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் கேமராவில் வந்து கொடுத்துருக்காங்க. விவோனாலே கேமராக்கு தான். ஸோ அதனால் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைமரி கேமரா சொன்ன மாதிரி உங்களுக்கு 16+2 மெகா பிக்சல் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஷட்டர் ஸ்பீட்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் இல்லை, ஆவரேஜாக வந்து இருந்தது அப்படின்றத சொல்லலாம். அதே மாதிரி ஏஆர் ஆப்ஷன்ஸும் உள்ள கேமராக்குள்ளே கொடுத்துருந்தாங்க. ஸோ செல்ஃபி அடிக்ஸ் மற்ற அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் யூஸ் பண்ண வரையும் ஃப்ரண்ட் கேமரா ஓரளவு டீசெண்டாக இருந்துச்சு. 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. f2.0 அப்பச்சரில் ஓரளவு டீசெண்டாக இருந்துன்னு சொல்லலாம். ஸோ இன்டென்ஸ் கேமரா டெஸ்டிங்லாம் பண்ணல, நம்ம கிடச்சது கொஞ்சம் நேரம் தான். ஸோ சவுண்ட்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது அப்படின்றத சொல்லலாம். ஸோ ஏன்னா ஸ்பீக்கர் வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் நல்லா இருந்தது. அதே மாதிரி உங்களுக்கு வியூ ஆங்கிள்ஸ் பார்த்தாலும் ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்த்தீங்கன்னா ஒரு 4K வீடியோ எவ்வளோ அழகாக தெரியுது அப்படின்றத பாருங்கள். ஸோ அதுவும் நல்லா இருந்தது. அது மாதிரி கொண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷல் கொடுத்துருக்காங்க. மோட்டர் பைக் மோடுன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் சப்போஸ் வண்டியில் ட்ராவல் பண்ணும்போது கால்லாம் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மோடை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். அது மாதிரி கொண்டு உங்களுக்கு ஸ்க்ரீனில் ரொம்பலாம் ரிஃப்ளெக்ஷன் தெரியல, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்றத சொல்லலாம். சன்லைட்டில் கூட நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்லா இருந்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா Redmi Note 4 கம்பேர் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது அப்படின்றத சொல்லலாம். ஸோ ஓவராலாக எனக்கு இந்த ஃபோனில் பிடிக்காத ஒரு விஷயம் ஸ்மட்ஜஸ், அதாவது உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர்லாம் அப்படியே மேக்னெட் மாதிரி வந்து அது அட்ராக்ட் பண்ணிடுது. அதுதான் எனக்கு பிடிக்காத விஷயம். மற்றபடி ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா Snapdragon 450ன்றதுனால உங்களுக்கு ரொம்ப இன்டென்ஸான உங்களுக்கு மல்டி டாஸ்கிங்லாம் வந்து பண்ண முடியாது. நீங்கள் கேமிங்லாம் நிறையா ஆடுறதுனா உங்களுக்கு இது மெமரி வந்து அவ்வளோ வந்து வச்சுக்கலாம் அப்படின்றத நான் சொல்லணும். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன ஆப்ஸ்லாம் வந்து உங்கள் மெமரியில் வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வைஸ் உங்களுக்கு கம்மியாக இருந்தாலும் ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்குதுன்றது எந்தவித ஆட்சேபனும் இல்லவே இல்லை. ஸோ ஓவராலாக ஒரு சூப்பரான டிவைஸ். பட் இன்டர்னல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மட்டும் தான் நம்ம இந்த ஃபோன் வந்து வாங்குறதுக்கு யோசிக்க வைக்குது. இந்த விலை பார்த்தீங்கன்னா 19,000 வந்து வித்துட்ருக்காங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது, பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. அப்படி இல்லைன்னா கீழே வந்து உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் இதே மாதிரி பல வித்தியாசமான வீடியோக்களோட வந்து நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.